சென்னை பட்டினப்பாக்கம் பகுதியில் கடல் அரிப்பால் பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் தங்களுக்கு வேறு இடங்களில் வீடு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். கடற்கரையோரம் அமைந்துள்ள ஸ்ரீனிவாசபுரம் பகுதியில் கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக கடல் அரிப்பு மற்றும் கடல் கொந்தளிப்பால் 10க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்தன. இதையடுத்து மீன்வளத்துறை அமைச்சர் ஜெயக்குமார், மயிலாப்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நடராஜ், ஐஐடி வல்லுநர்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்தனர். இந்த பகுதியில் தடுப்புச் சுவர் அமைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கடல் அரிப்பு தற்போது குறைந்திருந்தாலும் வேறு இடங்களில் அரசு தங்களுக்கு வீடு வழங்கினால் செல்ல தயாராக இருப்பதாக பாதிக்கப்பட்ட மக்கள் தெரிவித்துள்ளனர். தொடர்ந்து 2 வாரமா இந்த மாதிரி தான் இருக்கு. வந்து பாக்குறாங்க, ஆனா என்ன எதுன்றது எதுவுமே எங்க கிட்ட சொல்லல. வெளியாளுங்க கிட்ட கேட்டா என்ன சொல்றாங்க, தடுப்பு சுவர் போட்டு தரோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி போட்டாலே எங்களுக்கு திரும்ப பிரச்சனை தான், அது வந்துட்டு தான் இருக்கும். 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி வந்தது. ஆனாலும் இவ்ளோ பாதிப்பு கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த வீடு மட்டும் தான் போச்சு. இப்ப இதுவும் போற அளவுக்கு தான் இருக்கு. எங்களுக்கு வேற இடத்துல வீடு கொடுத்தாக்கா நாங்க இன்னும் கொஞ்சம் சௌகரியமா இருப்போம். இது எங்களுக்கு பிரச்சனை தான். என்னைக்கா இருந்தாலும் இது எங்களுக்கு பிரச்சனை.